வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்பு ஃப்ரீ ஆம்ப்பு எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பற்றி நம்ம வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்பு வந்து 12 வோல்ட்டில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு இது வந்து பிகினர்ஸு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனையும் மாஸ்புட்டு இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணுறதுக்கும் 12 வோல்ட்டில் சிம்பிளாக ஒரு ஃப்ரீ ஆம்ப் ரெடி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் நீங்கள் ரெடி பண்ணி ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து மாஸ்புட்டில் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 251 ஆம்ப்ளிஃபையரில் சப் ரெடி பண்ணுறதுக்கும் 551 ரெடி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா நான் எப்படி நம்ம இந்த ஆம்பை அசம்பிள் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூவாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போர்டு சாம்கானில் வாங்கியிருக்கோம். இந்த யூஎஸ்பி போர்டு ஒன்று வாங்கிட்டோம். அடுத்து வந்து சானில் சப்பு ஃபில்ட்ரு போர்டு ஒன்று நம்ம இதுக்கு இது பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டில் தான் இது இயங்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாமே வாங்கியிருக்கோம். திங்ஸ் எல்லாம் 12 வோல்ட்டில் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 4440 ஐசி மோனோ போர்டு. இது ஸ்டீரியோ போர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோனோ போர்டும் பார்த்துருப்பீங்க. இது மோனோ போர்டில் தான் நம்ம இப்போ வந்து சப் ஆம்பு ரெடி பண்ண போகிறோம் 12 வோல்ட்லனால. இது நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு 8 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும். நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய ஆம்பு. உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறதுக்காக இதை வச்சு ரெடி பண்ணுறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒயரு, ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்திருக்கோம். நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த போர்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த போர்டை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். மோனோ போர்டு தான் 4440 ஐசி. இந்த போர்டில் வந்து 6 ஒயர் சால்டர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெட் ஒயர், அந்த ரெட் ஒயர் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் வோல்ட் கொடுக்கணும். அது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, டயர்டு வந்து எங்கிட்ட அடிச்சிருப்பாங்க ஃப்ரண்டில். அந்த டயர்டு பக்கம் ப்ளஸ் வோல்ட்டு நம்ம 12 வோல்ட்டை கொடுக்கணும். ப்ளஸ் வந்து ரெட் கலர் ஒயரு. அடுத்து வந்து கிரவுண்டு பிளாக் கொடுத்துருக்கோம். எல்லோ ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. இதுதான் நம்ம சப்வூஃபரில் நமக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து ரெண்டு எல்லோ ஒயர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு ஸ்பீக்கரில் கொடுக்கணும். நம்ம அந்த ரிப்பன் ஒயரு எதுக்குன்னா, இந்த ரிப்பன் ஒயரு நம்ம ஆடியோவோட சிக்னல் இன்புட்டு கொடுக்குற இடம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சப்பு ஃபில்ட்ரு போர்டிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு 2 ஒயர் விட்டுருக்காங்க. நம்ம அவுட் அந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த சப்பு ஃபில்டர்லேருந்து. சப்பு ஃபில்ட்ரு வந்து ஈஸியாக நம்ம இதுவும் 12 வோல்ட்டு தான் இயங்குறது. ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றுக்குமே நம்மளுக்கு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆடியோவோட இன்புட் சிக்னலு லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு, சென்ட்ரு, கிரவுண்டு. இதில் வந்து இன்புட்னு சிக்னல்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பின்னாடி. அதுக்கப்புறம் ஆடியோவோட நம்மளுக்கு ப்ளஸ் வோல்ட்டு, ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு கிரவுண்டு. அது வந்து 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. 2 இதில் சால்டர் வைக்கணும். அடுத்து வந்து ஆடியோவோட அவுட்புட்டு சிக்னல் வந்து இதுலேருந்து அவுட் எடுத்துக்கணும். மொத்தமே இதுலேயும் 6 ஒயர் தான் நம்மளுக்கு சால்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒயர் சால்டர் வைக்கல உங்களுக்கு சிம்பிளாக புரியும். இந்த அவுட்புட் சிக்னலை வந்து நம்ம வந்து பவர் ஆம்பில் கொடுக்கணும். 4440 ஐசியில் அந்த ரிப்பன் ஒயரை இதில் சால்டர் வைக்கணும். அப்போ சால்டர் வைக்கையில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொன்றா நம்ம சால்டர் வைப்போம் இந்த போர்டுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டுக்கு வந்து ப்ளஸ் வோல்ட்டும் கிரவுண்டும் சால்டர் வைப்போம். அதுக்கு 2 ஒயர் எடுத்துக்கிட்டோம். ரெட் கலரில், ரெட்டு பிளாக்கில். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஒயரை சால்டர் வச்சுக்கிறோம் இன்புட் சிக்னலில். கிரவுண்டில் பிளாக் ஒயரை நம்ம சால்டர் வச்சுக்கிறோம். கரெக்டாக நம்ம அந்த கிரவுண்டு வோல்ட்டில் ப்ளஸ் வோல்ட்லையும் கரெக்டாக சால்டர் வைக்கணும். இது 2 நம்ம சால்டர் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து
இந்த இதுக்குள்ள ஆடியோ அவுட்புட் சிக்னலுக்கு நம்ம வந்து சால்டர் வைக்கிறோம். பவர் ஆம்ப்லேருந்து முதல்ல சொல்லியிருந்தால அந்த 2 ஒயரை நம்ம இதில் வந்து அவுட்புட்னு போட்டிருக்கோம், ஓபின்னு. அதில் வந்து 2 ஒயரை சால்டர் வைக்கிறோம். ரெண்டே பின்னு தான் வரும் அவுட்புட்டுக்கு, 2 ஒயர் தான். கிரவுண்டு, ஒரு அவுட்புட் சிக்னல் போகும். அதுதான் நம்மளுக்கு வந்து சப்புக்கு வந்து எப்போதுமே சிக்னல் வந்து அவுட்புட்டாக இருக்கும். பாருங்கள், கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. சால்டர் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு நம்ம ஆடியோ அவுட்புட் சிக்னல் கொடுத்தாச்சு, வோல்ட்ஸுக்கும் நம்ம வந்து ஒயர் சால்டர் வச்சாச்சு. இப்போ ஆடியோ இன்புட் சிக்னல், அதுக்கு 3 ஒயரை நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த 3 ஒயரை நம்ம சால்டர் வைக்கணும். இது வந்து நம்மளுக்கு இன்புட் சிக்னல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்து 3 ஒயரை நம்ம இப்போ சால்டர் வச்சுக்குவோம். ரெட்டு, எல்லோ கிரவுண்டு, க்ரீன் வந்து நம்மளுக்கு லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு 3 ஒயர். இப்போ நம்ம இதை சால்ட்ரு வச்சாச்சு. இப்போ இந்த ஒயரை சால்ட்ரு வச்சாச்சு. இப்போ சால்ட்ரு வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரு வைக்க போகிறோம். இந்த ஒயரை நம்ம வந்து ESPக்கு வர அந்த ஜாக்கெட்டு இன்புட் சிக்னல் ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் 6 பின் வரும். ஃபஸ்ட் 2ம் இன்புட் சிக்னலு, சென்ட்ரு வந்து அவுட்புட் சிக்னலு, லாஸ்ட் 2 வந்து கிரவுண்டு. ஃபஸ்ட் 2டையும் நம்ம வந்து ESPயோட ஜாக்கெட்டுக்கு உள்ள இதில் வந்து நம்ம இன்புட் சிக்னலை சால்ட்ரு வச்சுக்கிறோம். அதிலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் சிக்னல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 ஒயரை நம்ம இதிலேருந்து 3 ஒயர் சால்ட்ரு வச்சுக்கோம்னா, அதில் வந்து ரெட்டும் க்ரீனும் வந்து அவுட்புட் சிக்னலு, சென்ட்ரு வந்து எல்லோ வந்து நம்மளுக்கு கிரவுண்டு. அது 2டையும் நம்ம இப்போ சால்ட்ரு வைக்க போகிறோம். ரெட்டு ஒரு கால்லையும், ஸ்டீரியோ காலில் 2 கால் வரும், 6 கால் வரும். அதனால் நம்மளுக்கு அதில் ஈஸியாக சால்ட்ரு வச்சுக்கலாம். மோனோன்னா 2டையும் ஒன்றா வச்சு சால்ட்ரு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு லெஃப்ட்டு ரைட்டு சால்ட்ரு வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரவுண்டாக நம்ம சால்ட்ரு வச்சுக்கிறோம் 3வது பின்னில். இப்போ 3 எல்லா ஒயரையும் நம்ம சால்ட்ரு வச்சாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் 2ம் இன்புட்டு, நெக்ஸ்ட்டு இது அவுட்புட் சிக்னலு, லாஸ்ட்டு கிரவுண்டு. இப்போ நம்ம இதை சால்ட்ரு வச்சாச்சு, இன்புட்டு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இதிலேருந்து அவுட்புட்டு எடுத்து பவர் ஆம்புக்கு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த எல்லோ ஒயர் வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு இப்போ நம்ம வந்து இது கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கர் லைனு இந்த ஒயர் நம்ம எடுத்துகிட்டு இந்த ஒயரில் நம்ம வந்து ஸ்பீக்கர் கனெக்டர் கொடுக்கணும். இது வந்து நம்மளுக்கு வோல்ட்டு, இதுவும் 12 வோல்ட்டு. நம்மளுக்கு இந்த இது வந்து ESP பிளேயரில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்குவோம். ESP பிளேயருக்கு நம்ம வந்து ஆடியோ சிக்னலுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு. SMBSலேருந்து நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம் 12 வோல்ட் இன்புட்டு. இந்த சப் ஸ்பீக்கரில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த சப்பு ஊஃபரில் ESP பிளேயரு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், கனெக்ட் பண்ணிட்டோம். ESP பிளேயருக்கு நம்ம வந்து 5 வோல்ட் என்ன கொடுக்க போகிறோம்னா, இந்த பேட்டரிலேருந்து 5 வோல்ட் கொடுக்க போகிறோம். இதை நம்ம வந்து பேட்டரிலேருந்து நம்ம இப்போ 5 வோல்ட்டு கொடுத்து இது பண்ண போகிறோம். ஸ்பீக்கர் ஒயருக்கு நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஸ்பீக்கர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படியே வச்சு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ESP பிளேயருக்கு நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்துடலாம். இப்போ ஆன் ஆயிடுச்சு இன்புட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து 12 வோல்ட்டு இதுக்கு இன்புட் கொடுத்துருவோம். SMBSலேருந்து நான் ஆன் பண்ண உடனே பாருங்கள், சப்பு ஃபுல்லாக நல்லா பயங்கரமாக ரன் ஆகுது தெரியும். வால்யூம் ஏற்றுறேன், லைட்டாக ஏற்றையில் உங்களுக்கு அந்த
சப்பு போகிறது தெரியும். இதை சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். 12 வோல்ட்டில் நம்ம இந்த ஆம்பை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதே தான் டியூல் பவர் சப்ளையில் 24 வோல்ட்லேயும் நம்ம இதை ரெடி பண்ணலாம். மாஸ்புட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் இதை இது மாதிரியே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மோனோ ஆம்பு ரெடி பண்ணோம்னா இப்போ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் மெத்தடில் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறது உங்களுக்கு 5.1 2.1 எதாக இருந்தாலும் அதிலே நீங்கள் செய்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி தனியாக செஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இதுக்கு வந்து 12 வோல்ட் 3 to 5 ஆம்பியரில் கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மில் டிசி வோல்ட்டு உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த மாதிரி மோனோ ஆம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.